ஹாய்ங்க. ஒரு ரிலாக்ஸிங் ஈவினிங் vlog பார்க்கலாமா? திடீர்னு என்னடா ரிலாக்ஸ்ன்னு சொல்ல நினைக்காதீங்க. அவுட்டிங்லாம் எங்கேயும் போகல. சும்மா அப்படியே டெரஸ்லேயே கொஞ்ச நேரம் பசங்களை வச்சுட்டு உட்காந்துட்டு வரலாம். மைண்டே வந்து இன்றைக்கி மூடே சரியில்லையா, சரி அப்படியே பசங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாட வச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு சைக்கிள்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துவிட்டோம். எனக்கு ஒரு காஃபி போட்டு பசங்களுக்கு வந்து கோதுமை பிரெட் இருந்துச்சா, அதை அப்படியே பட்டரில் டோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டோமா, வந்து சாப்பிட வச்சுட்டு பசங்க சைக்கிள் ஓட்ட வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அப்புறம் நானும் பொறுமையாக காஃபிலாம் குடிச்சிட்டு இந்த ஈவினிங் வியூ பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, காமாக இருந்துச்சு மைண்டு. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஒரு 6 o'clock போல் கீழே வந்துவிட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்து மதியமே கழுவி வச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சா, ஸோ அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட் காலையிலேயே வந்து மட்டனோட போன் வாங்கி கொடுத்துட்டு போயிருந்தாங்க சமைக்க சொல்லி. ஸோ அது காலையிலே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா சரி அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பெரிய தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி. போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கழுவி வச்ச போனி அதில் போட்டுட்டு நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக சோம்பு, கறி மசாலாலாம் சேர்த்து நல்லா அரைச்சி இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்குனீங்கன்னா தோசை, இட்லி ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.